அன்றைய மன்னா சங்கீதம் 36:7 சங்கீதம் 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். தேவனுடைய கிருபையை ருசி பார்த்தவர், அனுபவித்தவர் தாவீது. ஆகவேதான் தாவீது சொல்கிறார், உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. இந்த தேவனுடைய கிருபை நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிற ஒன்று. நம்முடைய தகுதியினால் அல்ல, நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அவருடைய இரக்கங்களினால் தகுதியற்ற நமக்கு அவர் காண்பிக்கிறது தான் அவருடைய கிருபை. இந்த வார்த்தை சொல்கிறது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். இந்த கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற ஒரு பெரிய நன்மை என்னவென்றால், ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், கர்த்தருடைய செட்டைகளின் கீழாய் நம்மளை கொண்டு போய் விடுகிறது. அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய கிருபையினாலே அவருடைய செட்டைகளின் கீழாய் போய் அடைகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று. அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. அவருடைய கிருபை நம்மளை பாதுகாக்கிற ஒன்று. அவருடைய கிருபை நமக்கு தஞ்சமாய் இருக்கிற ஒன்று, அடைக்கலமாய் இருக்கிற ஒன்று. ஆகிய இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை அவருடைய கிருபையினால் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினால் உம்முடைய செட்டைகளின் கீழ் வந்தடைகிற கிருபைகளை தருகிறக்காக நன்றி. உம்முடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களின் நன்மைகளை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.